பண்டுட்டி அருகே பங்குனி உத்திரம் அன்று திருவிழா நடைபெறாத வினோத முருகர் ஆலயம். மயிலம் முருகர் ஆலயத்திற்கு நிகராக பூரம் அன்று காவடி எடுத்தும் தீ மிதித்தும் பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தும் மிக பழமை வாய்ந்த ஸ்ரீ சிவசுப்பிரமணியர் ஆலயம் குறித்து தற்போது காண்போம். அனைத்து முருகர் ஆலயங்களிலும் பங்குனி உத்திரம் அன்று காப்பு கட்டிக்கொண்டு விரதமிருந்த பக்தர்கள் காவடிகள் பால்குடங்கள் எடுத்தும் முருக கடவுளுக்கு நேர்த்திக்கடன் செலுத்துவது வழக்கமான ஒன்று. இந்நிலையில் வரலாற்று பிரசித்தி பெற்ற மயிலம் முருகர் ஆலயத்தில் பங்குனி மாதம் பூரம் நட்சத்திரத்தில் பங்குனி மாத திருவிழா மிக விமர்சையாக நடைபெறுவது வழக்கமான ஒன்று. அதேபோல் கடலூர் மாவட்டம் பண்டுட்டி அடுத்த ஒடையூர் கிராமத்தில் 300 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த வள்ளி தேவயானை சமேத ஸ்ரீ சிவசுப்பிரமணியர் ஆலயத்தில் பங்குனி உத்திரம் அன்று விழா நடைபெறாமல் மயிலம் முருகர் ஆலயத்திற்கு நிகராக பங்குனி மாதம் பூரம் அன்று பங்குனி மாத திருவிழா மிக விமர்சையாக நடைபெறுவதாகவும் அதில் காப்பு கட்டி கொண்டு விரதம் இருந்த பக்தர்கள் காவடிகள் ஏந்தியும் தீமிதித்தும் ஸ்ரீ சிவசுப்பிரமணியர் முருக கடவுளுக்கு நேர்த்திக்கடன் செலுத்துவது வழக்கமாக நடைபெற்று வருவதாக ஒடையூர் கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் நாளை பங்குனி மாத திருவிழா பூரம் நட்சத்திரத்தில் நடைபெற உள்ள நிலையில் வள்ளி தேவயானை சமேத ஸ்ரீ சிவசுப்பிரமணியருக்கு பால் தேன் தயிர் இளநீர் சந்தனம் திருநீர் உள்ளிட்ட வாசனை திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து ஸ்ரீ சிவசுப்பிரமணியருக்கு மகா தீபாராதனை நடைபெற்றது. நாளை பங்குனி மாதம் பூரம் நட்சத்திரத்தில் உறையூர் ஸ்ரீ சிவசுப்பிரமணியர் ஆலயத்தில் பங்குனி மாத திருவிழா நடைபெற்றுள்ள நிலையில் அனைவருக்கும் அப்பகுதி மக்கள் அழைப்பு விடுத்துள்ளனர். ஐயா, இது கடலூர் மாவட்டம் பண்ருட்டிக்கு அருகில் இருக்க ஒரே ஒரு கிராமத்தில் இந்த ஊரில் அம்மன் கோயிலில் திருவிழா நடக்கிற மாதிரியோ தீமிதி நடக்கும். அதான் பூரத்து தீமிதியாக இருக்கும். மயிலத்துக்கு இணையானதும் தீமிதி நடக்கும். கிட்டத்தட்ட ஒரு 40-50 கிராமத்துலேருந்து எல்லாரும் இங்கே தீ மிதிப்பாங்க. தீ மிதித்து அவங்களுடைய குறைகளை என்ன வச்சு செய்கிறாங்களோ அது நிறைவேற்றி காட்டுவார். ஒரே ஆண்டில் முடிஞ்சிடும். எல்லாருக்கும் எந்த குறையும் இல்லாமல் நோய் நொடி இல்லாமல் எந்த பெரிய வியாதியாக இருந்தாலும் என்ன வேண்டுதல் வைத்தாலும் அது குறைவின்றி நடைபெறும். குழந்தை இல்லையா அவங்களுக்கு பாக்கியம், குழந்தை பாக்கியம் உண்டு. உடல் பிணியா அந்த பாக்கியம் நீக்கி தருவார் முருகர். ஔவையார் ஊரக்கரையிலேருந்து தான் இதுக்கு சிறப்பான நீர் எடுத்துன்னு பால் எடுத்துன்னு அபிஷேகம் பண்ணி சந்தன அலங்காரத்துலேருந்து தங்க அலங்காரம் வரைக்கும் சிறப்பாக ஆண்டுக்கு ஒரு முறை பூரத்து அன்னைக்கு சிறப்பாக நடைபெறும். இதில் இந்த தீமிதி நடக்கும்போது செடல், ராட்டின செடல், ஊஞ்சல், தேர் அழகு, மாரில் அழகு போட்டுன்னு வர்றது, காவடி 108 காவடிங்க இதெல்லாம் சிறப்பாகவே வெளியூர்லேருந்து, சென்னையிலேருந்து, பெங்களூர்லேருந்து, மைசூர்லேருந்து எவ்வளோ பேர் சிறப்பு பெற்றுன்னு போயிருக்கிறாங்க. உள்ளூர் செய்திகள் முதல் உலக நிகழ்வுகள் வரை உடனுக்குடன் அறிந்து கொள்ள News 16 சமூக வலைதள பக்கங்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.